ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தேங்காய் திரட்டு பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சமான பொருட்கள் இருந்தாலே போதும். நான் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் இந்த பவுலில் 3/4 பவுல் எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய், அதே மாதிரி வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் நல்லா துருவிட்டு 1/2 பவுல் எடுத்திருக்கேன். இனிப்போட அளவை பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வெல்லம் போட்டு செய்கிறதுனால நல்லா ஹெல்த்தியானது. அதே மாதிரி ஒரு சில்லு தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 3 ஸ்பூன் பாசி பருப்பு. இந்த எப்போவுமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சின்ன ஸ்பூனில் தான் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பாசி பருப்பை நல்லா நான் ட்ரையாக கடாயில் போட்டு வறுத்துட்டேன். டைம் சேவ் பண்ணுறதுக்காக முதலே நான் வறுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த பாசி பருப்பு, தேங்காய், ஏலக்காய் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 2 ஸ்பூன் தண்ணி இல்லை 3 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான நட்ஸ் போட்டுக்கலாம். நட்ஸு போட்டாலும் போடலாம், உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் போடலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடலாம். நான் பாதாம் எடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு, உங்களுக்கு இஷ்டமான நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நெய் போடணும், நெய் இல்லாதனால நான் பட்டர் எடுத்திருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, சின்ன ஜார் எடுத்துக்கோங்க. முதல்ல இந்த பாசி பருப்பு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையே நல்லா நைஸாக அரைக்கணும். அதனால் சின்ன ஜார் நல்லா அரைப்படும். அதனால் ஃபஸ்ட்டு சின்ன ஜார் எடுத்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ சின்ன ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா தேங்காயும் ஏலக்காயும் போட்டு இதுலேயே 2 ஸ்பூன் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்களும் இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பாசி பருப்பு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ 2 ஏலக்காய், தேங்காய் இதையே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு சின்ன கடாய் வச்சு உங்களுக்கு தேவையான நட்ஸு, விருப்பமான நட்ஸு நெய் ஊற்றி இல்லை எண்ணெய் ஊற்றி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இப்போ நெய் இல்லாதனால பட்டர் போட்டு பாதாம் பருப்பை ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். பாருங்க, ஸ்டவ் பற்ற வச்சு பட்டர் போட்டிருக்கேன். இப்போது பாதாம், நட்ஸ் எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது பாதாமை பட்டரில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸ்வீட் செய்யும்போது இது மாதிரி நெய் பட்டர் போட்டு நட்ஸு ஃப்ரை பண்ணி போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் போடலாம், இல்லை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ இதோடைய பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பீசஸ் இதில் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து இதோட நல்லா 2ஐயும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இதையே ஒரு நம்ம சின்ன கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்ச விழுதை நம்ம இதில் போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். இப்போ இதையே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட நம்ம வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெல்லம் இதில் போட்டுக்கலாம். இந்த வெல்லத்தில் மண் தூசியெல்லாம் இருக்காது, அதனால் நான் அப்படியே ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வேறு வெல்லம் இருந்துச்சு, மண் தூசியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த வெல்லத்தை காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆட் பண்ணலாம். பாருங்கள், இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும். பாசி பருப்பு போடாமல் கூட சில பேர் செய்கிறாங்க. அப்படி கூட நீங்கள் பாசி பருப்பு வேண்டான்னா பாசி பருப்பு இல்லாமல் நீங்கள் வெறும் வெல்லம், தேங்காய், நட்ஸ் போட்டு நீங்கள் செய்யலாம். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயில் ஒட்டாமல் வரும் பாருங்கள், அது வரைக்கும் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ ஓரளவு கட்டி ஆகிட்டு வருது பாருங்கள். இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு இது நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும். இப்போது பாதி நட்ஸும் தேங்காயும் இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம், பாதி போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸ்வீட்ஸு.
இந்த ஸ்வீட் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு. நீங்கள் இது மாதிரி ஒன் டைம் வீட்டில் செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான தேங்காய் திரட்டுப்பால் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கடாயில் ஒட்டாமல் அப்படியே திரண்டு வருது பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு பவுலில் நம்ம அதை மாற்றிக்கலாம். சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி, தேங்காய் திரட்டிப்பால். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.